டே 19 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். மார்னிங் எழுந்த உடனே மங்களகரமா ஒரு டீ குடிச்சாச்சு. சாயாவை ஹாயா குடிச்சிட்டு ஒரு குளியல போட்டுட்டு வந்தாச்சு. எடிட் பண்ணும்போது தலைவன் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்ல, நிறைய ஐடியா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்தாப்ல, தரமான ஐடியாஸை வர மாதிரி கொடுத்தாப்ல. நன்றி நண்பரே. அடுத்து தரமா குருமா இருந்துச்சு, அதை நரமா அப்படியே சரமா சாப்பிட்டாச்சு. சிறிது நேரம் கழித்து கடையில போய் ஆஜராயாச்சு. ஆஜராயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் பேசிட்டு இருந்தோம். மாப்பிள்ள வாழ்க்கையில எப்படியா போகுது, எப்படியா அப்படியான்னு பேசிட்டு இருந்தோம். ஆக மொத்தம் எப்படியோ பேசிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு சிக்கமே ஆச்சு. நானும் தளபதி மாதிரி கல்லைய போடலான்னு பார்த்தா அது தலைக்கு மேல போச்சு. இதுக்கெல்லாம் தளர மாட்டான்டா இந்த அசாரு அப்படின்னு சொல்லி கரெக்டா போட்டேன். எப்படி கரெக்டா பொரட்டா இருக்கா. கல்லுன்னு போகும்போது சில்லுன்னு காத்து வாங்கிட்டு எங்க ஊர் டேமுக்கு போயாச்சு. இதுதான் தாராபுரத்துல இருக்க நல்லதங்கல் டேம். நல்லதங்கல் டேம்ல நாங்க நலமா போய் சேர்ந்துட்டோம், ஆஜராயிட்டோம். டேம்ல கொஞ்ச நேரம் டேரா போட்டு அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்ஸும் கொஞ்சம் எடுத்தேன். நேரமான காரணத்தினால் நெருப்பா அண்ணன் வண்டி எடுத்து விட்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் போகணும். நண்பர்களே ஒரு ஹெல்ப், அதாவது பாய் பாத்தீங்கன்னா ஒரு லேப் எடுக்கலான்னு இருக்காரு. எந்த லேப் எடுத்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. அவர் கொஞ்சம் கேமிங் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பாக்குறாரு. கோடிங் எல்லாம் போடுறதுக்கு கேட்கறாரு. தரமான லேப்டாப் பேரை கமெண்ட்ஸ்ல டப்னு தட்டி விட்டுருங்க. வழக்கம் போலதான் டிராவலிங் முன்னாடி ஒரு சாயை கொடுத்தா ஹாயா இருக்கும். அருமையான சாயை பொறுமையா குடிச்சிட்டு அப்படியே வண்டியில ஏறியாச்சு. வீட்டுக்கு வந்தவுடன் தேனிக்காரன் தெளிவா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் பார்த்தா ஒரு மாதிரி ரியாக்ஷன் விடுறான். திருவிழால காணாம போன புள்ள மாதிரி முடிக்கிறானே. அடுத்த நாளையும் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.